1 சாமுவேல் 3:13 பாருங்க. ரெண்டாவது, ஏன் இன்னைக்கு குடும்பங்கள் சரியா இல்லை? ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு விரோதமா சொன்ன காரியம் பாருங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கும் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, பிள்ளைகளை நீ அடக்கவே இல்லை அப்படின்றார் ஆண்டவர். பிள்ளை என்ன செய்யல, கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்குது. சில பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்யறது கிடையாது, அடக்கிறதே கிடையாது. அப்படியே தலைதறிக்க போதுக பிள்ளைகள். பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் பிள்ளையை தண்டியாமல் பிரம்பினால் அடித்தால் அவனை பாதாளத்துக்கு அவனை தப்பு வைக்கிற, நரகத்துக்கு அவனை தப்பு வைக்கிற. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஏலிட்ட சொல்றார் ஒரு வார்த்தை, பார்த்திருக்கீங்களா? 1 சாமுவேல் 2:29 பாருங்க. நீங்கள் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் உதைப்பானே, பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. நீ என்ன பார்க்கிலும், சபையை பார்க்கிலும், வசனத்தை பார்க்கிலும், கர்த்தரை பார்க்கலாம், யாரை மதிக்கிற? பிள்ளைகளை. சில பெற்றோர் பண்ற பெரிய பிளண்டர் தப்பே அதுதான். பிள்ளைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க. பிள்ளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கர்த்தரை விட ரொம்ப மதிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்ல உன் குடும்பம் போயிடும். ஆண்டவர் ஏன் உன் குடும்பத்துக்கு விரோதமா இதை சொன்னேன், ஏழியின் குடும்பத்துக்கு விரோதமாக பேசின இது முடிவு வரப்போகுது, அவனுக்கு நியாய தீர்ப்பு வருது, அவனை அழிய பண்ணுவேன்னு ஆண்டவர் ஏன் சொல்கிறார்? சொன்னதை நிறைவேற்றிட்டார். ஒரே நாளில் 7 பிடரி விழுந்து முறிந்து மரித்து போனான். ஓப்பனி பினகாஸ் யுத்தத்தில் மாண்டு போனார். ஒரே நேரத்தில் ஒரு ஊழியக்கார குடும்பத்துக்கு நடந்த ஒரு பெரிய போராட்டம். எதனால? பிள்ளைய மதிக்க அப்படியே தூக்கி வச்சுட்டு ஆடுறது அப்பா அம்மா. சில ஆள் பிள்ளைகளை உலகத்தில் என் பிள்ளை தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறது. சைஸே சொல்கிறேன், பிள்ளைக்கு மதிங்க, தப்பே சொல்லலை, நல்லா மதிங்க. பிள்ளைக்கு கனம் பண்ணுங்க, பிள்ளைய நல்லா லவ் பண்ணுங்க, பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஆனால் கர்த்தரை விட ஆண்டவர் ரெண்டாவது தான். குடும்பம், ஃபேமிலி, பிள்ளைகளை ரொம்ப மதித்து பிள்ளைகள் எது செஞ்சான். சிலர் தப்பே பண்ணாலும் பிள்ளைகளை கண்டிக்கிறது கிடையாது, தப்பே பண்ணாலும் பிள்ளைகளை திட்டுறதே கிடையாது. வெளுத்துடணும். பிள்ளைகள் சேட்டை பண்ணிச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? வெளுத்தரணும். வெளுத்தரணும், யோசிக்கவே கூடாது, வெளுத்தரணும். முட்டி கீழே வச்சு பிரம்பு வச்சு அடிக்கிறதுல யோசிக்க கூடாது. ஏசப்பாவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, பிரம்பை கையாடு அப்படின்ட்டு. அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, சுபாலாம் கிப்சன் ஸ்கூல் படித்த டைமில் வெளுத்துருவா அடி. நான்லாம் கதவை போட்டுட்டு ரூம்குள்ளே ஓடிடுவேன். நமக்கு கப்புன்னு இருக்கும். நம்ம என்ன எப்படி இருக்கும், உள்ளே போய் பாஞ்சு ஹீரோயிசம் வேலை பார்க்குறது. அப்பா அம்மார் வேலையை என்னது? ஹீரோயிசம். உள்ள நுழைஞ்சு என் பிள்ளை அடிக்காதே, படிப்பான் அப்படின்னு ஹீரோயிசம். இந்த ஹீரோயிசமே பார்க்கக்கூடாது, வெளுத்துடணும். யாராவது ஒரு ஆள் அடிங்க, ஒரு ஆள் விட்டுருங்க. என்ன, யாராவது ஒரு ஆள் அடிங்க, ஒரு ஆள் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு அப்படியே பேக்கப் கொடுக்குறது வச்சுக்கோங்க. 2 பேருமே சிலர் போட்டு மிதிக்கிறது, அது ஓவர் மிதியாக போயிடுது. என் மாமாலாம் அடிக்கவே மாட்டாங்க, எங்கள் அத்தை ரூம்குள்ளே கூட்டு வச்சு வெளுத்துருவாங்க, சுபா மாப்பிள்ளையும். அப்படி ஒரு பேக்கப் இருக்கணும். ஒரு ஆள் அடிக்கணும், ஒரு ஆள் பேக்கப் பண்ணிக்கணும். சிலர் ரூமை பூட்டி வச்சு 2 பேரும் மிதிக்கிறது. மிதிங்க மிதிங்க மிதிங்க, கடைசியில் ஒரு நேரம் வரும் உங்களை மிதிப்பேன் ரூமில் வச்சு. அல்ல இல்லையா சொல்லுங்க. பிள்ளைய நடத்துங்க. பிள்ளைய மதிக்கிறது ரொம்ப ஓவராக மதிச்சுக்கிட்டு இருக்கு. தப்பு பண்ணால கண்டிக்கிறதே கிடையாது சில அப்பா அம்மா. தயவுசெய்து உங்களை கையெடுத்து சொல்கிறேன், கண்டிங்க, சிச்சிங்க. சில காரியத்தெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னா கொடுக்காதீங்க. கேட்பான் பிள்ளை, எதுக்கு கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளை என்ன செய்யுது, ரூமில் என்ன பார்க்குறான், செல்ஃபோனில் என்ன பார்க்குறான், செல்ஃபோனை வாங்கி பாருங்கள், லேப்டாப்பை வாங்கி பாருங்கள், ரூம்குள்ளே போய் பாருங்கள். தனி ரூம் கொடுத்துட்டேன்னு சொல்லி விட்டுறாதீங்க, உட்காந்து டெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
ஹலோ, இருக்கீங்களா? என்ன செய்யணும்? பிள்ளைய ரொம்ப மதிக்கிறேன்னு தூக்கி கொம்மானியில் வச்சுட்டு கடைசியில் உங்கள் பிள்ளை உங்களை நடத்துகிற விதம் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா மதிக்கவே மதிக்காது. இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸு கதறாங்க பிள்ளைகளை வச்சு.